பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு சொன்னார், Jesus fire, Jesus fire, Jesus fire, Jesus. நீலாம் மூச்சமே இல்லடா, புண்ணியம் இல்லாதவன். நீ இருக்க தெரியுமா, உன்னை பெற்றதுக்கு 4 எருமை மாடை வளர்த்துட்டு பேர் பண்றான். நீலாம் மூச்சமே இல்லடா, புண்ணியம் இல்லாதவன். உன்னை நம்பி எப்படி என் வாழ்க்கையை கொடுக்கறது? இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகாதுன்னு தோணுது. உன் லைஃப்ல உனக்கு எந்த கோலுமே இல்லை. உன்னை நம்பி எப்படி என் வாழ்க்கையை கொடுக்கறது? எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. நம்ம பிரிஞ்சிடலாம். லெட்ஸ் ஜஸ்ட் பிரேக் அப். ப்ரோ, கண் எங்க ப்ரோ வச்சிருக்கீங்க? பார்த்து நடந்து வர மாட்டீங்களா? என்ன ப்ரோ இது இடிக்கிறீங்க? டேய் வல்கனே, என்னடா வேலை செய்றீங்க? உங்களுக்கு எல்லாம் நாங்களே வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கணுமா? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. உங்களை கூப்பிட்டாங்க நீங்க நினைச்சீங்களா? நீங்களும் உங்களை கூப்பிட்டா இருந்தா பார்த்தீங்களா?
ப்ரோ என் பேர் ஜேக்கப். உங்கள் பேர்? என் பேர் ஜோனா ப்ரோ. சொன்னா நீங்கள் எங்கே ப்ரோ இருக்கீங்க? நான் இங்கே தான் ப்ரோ பூச்சவங்கள இருக்கேன். பூச்சோம். நீங்கள் எங்கே அடிக்கடி இங்கே வருவீங்களோ? இல்லை ப்ரோ, யோசனைலாம் வந்தேன், உங்களுக்கு இடித்தேன். இதோ இப்போ இங்கே இருக்கேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? எப்படி வந்தீங்கன்னே உங்களுக்கு தெரியலையா? ம் ப்ரோ கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா ஷேர் பண்ணலாமே. ப்ரோ எனக்கு இப்போ தான் ப்ரோ பிரேக்கப் ஆகிடுச்சு. நான் வந்து எதுக்குமே பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னை பார்த்து விளக்கெண்ணன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ, விளக்கெண்ணன்னு சொல்லிட்டாங்க. ப்ரோ கவலைப்படாதீங்க, நானும் ஒரு விளக்கெண்ணெய் தான் ப்ரோ. நீங்களும் ஒரு விளக்கெண்ணையா? ப்ரோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. என் வீட்டில் அடிக்கும் என்னைய போட்டு ஏசிக்கிட்டே இருப்பாங்க ப்ரோ. டென்ஷனாக இருக்கும். என்ன விஷயம் செஞ்சாலும் விளக்கெண்ணெய் 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 சொல்லி 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 ஏசுவாங்க ப்ரோ. எங்கள் அப்பா எதுக்குமே நீ பிரயோஜனம் இல்லை, எதுக்குமே நீ பிரயோஜனம் இல்லை அப்படிலாம் சொல்லும் போது இப்போ கூட வீட்டில் பெரிய பிரச்சனை. அதை நினச்சிக்கிட்டு இப்படியே வந்தேன். இதோ இங்கே வந்து உட்காந்துருக்கேன். பாடா, நான் மட்டும் தான் இங்கே விளக்கெண்ண நினச்சேன், ஆனால் இங்கே ஒன்று இருக்குது ப்ரோ. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லையே ப்ரோ. ஓ நீங்கள் சொல்லுங்கள், எதனால உங்களை விளக்கெண்ணையா பார்க்குறாங்க? அதுவா, ஜேக்கப், இங்க வா ஜேக்கப். தோ வரேம்மா. சொல்லுங்கம்மா. இப்படி 10 வெள்ளி கீழே போயிட்டு ஒரு முட்டை விலை எவ்வளோன்னு பார்த்துட்டு 10 வெள்ளிக்கு முட்டை வாங்கிட்டு வா. அம்மா முட்டை கறி வைக்க போகிறேன். புரிஞ்சுதா ஜேக்கப்? புரிஞ்சிச்சுமா, போயிட்டு வரேன். A few moments later. நாங்கம்மா முட்டை. மீதி காசுமா. மிச்ச காசா? 10 வெள்ளிக்கு முட்டையை வாங்கிட்டு வர சொன்னா மிச்ச காசோட வந்திருக்கோம். ஜேக்கப், இங்க வா. சொல்லுங்கம்மா. என்ன ஜேக்கப் இது? ஒரே ஒரு முட்டையை வாங்கிட்டு வந்திருக்க. நீங்க தானேம்மா சொன்னீங்க ஒரு முட்டையோட விலையை கேட்டுட்டு ஒரு முட்டையை வாங்க. ஒரு முட்டையோட விலையை கேட்டு 10 வெள்ளிக்கு எவ்வளவு வருமோ அத்தனை முட்டை வாங்கிட்டு வந்தேன். இப்படி ஒரு முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு நான் எப்படி கறி வைப்பேன்? வளர்க்கல. முட்டை கறிக்கு ஒரே ஒரு முட்டையா? சரியான விளக்கெண்ணையும். ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள், என் மேலே ஏதாவது தப்பு இருக்கா ப்ரோ? சே தப்பே இல்லை ப்ரோ, உங்கள் மேலே தப்பே இல்லை. இதை விடுங்க, நான் ஒன்று சொல்கிறேன், அதை கேளுங்க. ஓகே நாளைக்கு பார்ப்போம். ஐயோ, இதோட எனக்கு விடுதலை. டேய், மீனுங்கடா. டேய் நில்லு, ஓட ஓடாத, நில்லு. டேய் நில்லு. டேய் ஜோனா, ஓடுங்க. ஆனால் வளர்த்த மீனை பொரிச்சு சாப்பிட்ட விளக்கெண்ணைய
ப்ரோ ஓகே தானே ப்ரோ நீங்கள் என்னாச்சு? இது வெளியே சொல்லிடாதீங்க. ஆ ஆ எல்லாரும் என்னை அப்படிதான் ப்ரோ கூப்பிட்றான். ப்ரோ உங்களையாவது அப்படி விளையாட்டுக்கு தான் கூப்பிடுறேன். என்னைய அன்னாடிக்கும் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி திட்டுறாங்க ப்ரோ. அதெல்லாம் கேட்கும் போது ஏன்டா பிறந்தன்னு இருக்கோம் போங்க. எல்லாத்துக்கும் இதை கேட்க காமெடியாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் எனக்கு வலிக்குது ப்ரோ, கவலையாக இருக்கும் தெரியுமா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு என்னை விட்டுட்டு போனாங்க. அவங்க நீ பார்த்து என்ன கேட்டாங்க தெரியுமா? உன்னையெல்லாம் நம்பி நான் எப்படி என் வாழ்க்கை கொடுப்பேன்னு கேட்டாங்க. ஏத்துக்க முடியல. தம்பி தண்ணி வேணுமா? சாரிண்ணே, என்கிட்ட காசு இல்லை. காசு யாருப்பா கேட்டா? சில விஷயம்லாம் இலவசம்தான்ப்பா, கர்த்தருடைய கிருபை மாதிரி. பிடிங்க. கத்தரா? கிருபையா? நீங்கள் கிறிஸ்டியனா? நாங்கள் 2 பேரும் கிறிஸ்டியன், உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்கிறேன், எழுந்திரிங்க. நீங்கள் ஜேக்கப், நீங்கள் ஜோனா, தெரியும் ஐயா. நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தேன், நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். விளக்கெண்ணெய்ன்னு. ஆனால் அந்த விளக்கெண்ணெய்ங்கிற ஒரு வார்த்தையில் ஆண்டவர் ஒரு ரகசியத்தை வச்சுருக்காருன்னு தெரியுமா? அப்படியேப்பட்ட ஆளுங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துவார்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லைண்ணே, அவர் நல்ல பரிசுத்தான ஆளையும் நல்ல அறிவுள்ள ஆளை மட்டும் தான் அவர் பயன்படுத்துவார். இல்லை பெரிய ஆள்லாம் எப்படின்னு இங்கெல்லாம் கண்டுக்கவே மாட்டாருண்ணே. அப்படிதான் நீங்களாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வேதம் என்ன நம்ம சொல்லுது? தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியவான்களை தேர்ந்தெடுத்தாராம். அதே மாதிரி தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் 2 பேர்த்தையும் தேர்ந்தெடுத்திருக்காரு. வாங்க உட்காரலாம். என்ன நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, எங்களை எப்படின்னா தேர்ந்தெடுப்பார்? வீட்டுக்கும் சரி இந்த ஊருக்கும் சரி நாங்கள் பிரோஜனம் இல்லாதவங்களாக தான் இருக்கோம். எங்களை எப்படி தேர்ந்தெடுப்பார்? சும்மா சொல்லாதீங்கண்ணே. சும்மா சொல்ல தம்பி, உங்களை அவரோட சித்தத்துக்காக தான் தேர்ந்தெடுக்க போகிறார். இன்ஃபேக்ட் அவர் இன்னைக்கு தேர்ந்தெடுக்க போகிறாரு. ஊர் சொல்லும் நீங்கள் எதுக்குமே பிரோஜனம் இல்லைன்னு. ஆனால் இந்த பிரோஜனம் இல்லாதவங்களுக்காக தான் ஒருத்தர் 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவரோட உயிரை விட்டுருக்காரு. ஜேக்கப், நீங்கள் சொன்னீங்களே, அந்த பிள்ளை சொன்னதா சொல்லியிருந்தீங்களே, இந்த மாதிரி உங்களை நம்பி நான் எப்படி என் வாழ்க்கையை கொடுக்கறதுன்னு. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒருத்தவர் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே உங்களை நம்பி அவர் அவரோட வாழ்க்கையவே கொடுத்துட்டார் தெரியுமா? ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த உலகத்திலே மிக கொடூரமான மரணம்னு சொன்னால் நம்மளோட இயேசு சந்தித்த அந்த சிலுவை மரணம். ஆனால் அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கணும்னு, அதுவும் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கணும்னு இயேசு ஒரு பிளான் போட்டார்னு தெரியுமா? தன்னை சிலுவையில் அடிச்சே ஆகணும்னு பக்காவாக ஒரு பிளான் போட்டார்னு உங்களுக்கு தெரியுமா? இயேசு மரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அதுவும் பஸ்கா ஆடாக மரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பஸ்கா பண்டிகை அன்னைக்கு யூதர்கள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆடுகளை பலி கொடுப்பாங்க. அந்த வருஷம் இயேசு தீர்மானித்தது என்னன்னா, யூதர்கள் பலி கொடுக்க வேண்டிய ஆடு ஏதோ ஒரு ஆடாக இருக்கக்கூடாது, நானே அந்த ஆடாக மாறணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டாரு நம்ம ஆட்டுக்குட்டி ஆனவர்.
பஸ்கா ஆடாக மறிக்கணும்னா சிலுவை மரணத்தை கொடுக்கும்படி அவர் அந்த பரிசேயர்களையும் சதிசேயர்களையும் கொல்லப்பணும். ஏன்னா ஒருவேளை காய்பா இயேசுவுக்கு தண்டனை கொடுத்திருந்தா கல்லால் அடித்து தான் கொலை பண்ணியிருப்பாங்க. ஆனால் சிலுவை மரணத்தில் தான் தன்னுடைய எல்லா ரத்தத்தையும் சிந்தி அவர் மறிக்க முடியும். அப்படியாப்பட்ட மரணத்தை தேடி போனவர் தான் நம்ம இயேசு. ஆனால் அந்த மரணத்தை தேடி போவது கடினம். ஏன்னா யூதர்கள் அவங்களோட பண்டிகை வேலையில் ரொம்ப வேலையாக இருந்தாங்க. அதனால தான் அவர் ஒரு கழுதை குட்டி மேலே ஏறி மக்கள் மனசில் அவர் தான் யூதர்களின் ராஜான்னு நம்ப வச்சு பரிசேயர் சதிசேயர்கள் கோபப்படுத்தி அவங்களோட கவனம் எல்லாம் அவர் பக்கம் திருப்பி கடைசியில் ஏதோ ஒரு ஆடு பலி கொடுக்க போனவங்களை நம்ம ஆட்டுக்குட்டியானவரே அந்த ஆடா மாறி தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். இப்படியாப்பட்ட அன்பு தான் நம்ம இயேசுவினுடைய அன்பு. இது எல்லாமே உங்களுக்காக தான் செஞ்சார், தெரியுமா? இதனால் இயேசு எனக்காக மறித்தாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவர் இவ்வளோ ஒரு பிளான் போட்டு கஷ்டப்பட்டு மறித்தாருன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. அதுதான் நானும் சொல்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு தன்னுடைய மரணத்தை ஏன் இவ்வளோ திட்டமிட்டு ஏற்றுக்கணும் இயேசு? ஏன்னா நீங்கள் 2 பேரும் அவரோட பார்வையில் பிரயோஜனமாக இருக்கிறீங்க, அவரோட சித்தத்தை செய்வீங்கன்னு தான். பதிலுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இன்னைக்கு கிறிஸ்மஸ். அவர் மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தனால தான் அப்படியேப்பட்ட ஒரு அன்பு நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இந்த அன்புக்காக நீங்கள் 2 பேரும் என்ன செய்ய போகிறீங்க? அதை யோசிங்க. அதை விட்டுட்டு வீட்டில் என்ன பேசுகிறாங்க, ஊர் என்ன சொல்லுது, அதெல்லாம் யோசிக்காதீங்க. இப்போதான் என்னுடைய ஒத்தே புரியுது. இதுக்கப்புறம் உலகத்தோட பார்வைக்கு நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. அதை பற்றி நான் யோசிக்க போகிறதும் இல்லை. கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்க போகிறது தான் முக்கியம். அது போதும். தம்பி அதோட நின்றாதீங்க. இது போதும்னு சொல்லாதீங்க. நீங்கள் 2 பேரும் விளக்கணேன்னு சொல்லியிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்லியிருந்தேனே, இப்போ சொல்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் 2ஆ பிரிக்கணும். விளக்கு எண்ணெய். இதை பற்றி வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? மத்திய 25ல் 10 கன்னிகைகள் இருக்காங்க. அதில் 5 கன்னிகைகள் அவங்களோட கையில் விளக்கு இருந்துச்சு, இந்த விளக்குல எண்ணெய் இருந்துச்சு. அதனால் அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. மணவாளன் வரும் பொழுது அவங்களால உள்ளுக்கு நுழைய முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஆண்டவர் அப்படியேப்பட்ட ஒரு விளக்கு உங்கள் கையில் வச்சிருக்கிறாரு. அதில் என்றைக்குமே எண்ணெய் இருக்கணும்னு நீங்கள் 2 பேரும் ஆயத்தமாக இருக்கு. ஏன்னா மணவாளன் வரப்போகிற நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சு. இப்படியாச்சும் உள்ளே நுழைஞ்சிருங்க. ப்ரோ, இதுக்கப்புறம் நம்ம விளக்கெண்ணெய்ல ப்ரோ ஆண்டவருடைய பார்வைக்கு என்ன உள்ள விளக்கா இருக்க போகிறோம் ப்ரோ. என்ன உள்ள விளக்கா இருக்க போகிறோம். ஆமாம். இங்கே ஆளக்கணும். இங்கண்ணா இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தாரு. ப்ரோ, இவ்வளோ நேரம் நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது
தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுப்போம். அது என்னன்னா, இனி நான் என் வீட்டாரோ, என் உறவினர்களோ, என் நண்பர்களோ, என் உடன் வேலையாட்களோ, என் சபையாரோ, எந்த மனுஷருடைய பார்வையிலும் நான் எப்படி இருக்கிறேன்னு பார்க்க போகிறதில்லை. மாறாக எனக்காக தன் மரணத்தையே திட்டமிட்டு தன்னை ஒப்பு கொடுத்து எனக்காக யாவையும் செய்து முடித்த என் ஆண்டவராக இயேசுவின் பார்வையில் எப்படி இருக்கிறேன்னு மட்டும்தான் நான் பார்க்க போகிறேன். We may be useless to the world, but we are certainly useful to the Creator of the world. Amen.